நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா டிடிஎஸ் கம்மியானது. ஆக்சுவலாக நண்பர்களே, இங்கே வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் கம்மியான ஒரு ஆர்ஓ வந்து ஒரு தண்ணிக்கு வந்து நம்ம ஆர்ஓ போட போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஎஸ் எவ்வளோ இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே நான் செக் பண்ணுறேன். இப்போ வந்து எவ்வளோக்கு வெறும் 700 தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டிடிஎஸ், ஓரளவுக்கு நல்லது நீ அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 500க்கு மேலே இருக்க தண்ணிக்கு தான் நம்ம வந்து ஆர்ஓ போடணும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஆர்ஓ பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த தண்ணியை நான் செக் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், வெறும் 18, 20ன்னு வருது. ஆக்சுவலாக மினிமம் வந்து 50 இருக்கணும் வாட்டர் வந்து. இப்போ இதுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து பீட்டா மாடல் மெம்பரன் மட்டும்தான் போடணும். ஆனால் அப்படி போடாமல் இதுக்கு ஆல்ஃபா மாடல் போட்டோம்னா அதிக டிடிஎஸ் வந்து ரொம்ப குறைச்சிரும். அப்போ இந்த மாதிரி 20 வரும். ஆக்சுவலாக அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுதான் இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதை நம்ம மெம்பரனில் வந்து பைபாஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதை வந்து இதை வச்சு நம்ம டைப் பண்ணி ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி லைட்டாக வந்து நம்ம அந்த மெம்பரன்லேருந்து பைபாஸ் பண்ணும்போது டிடிஎஸ் வந்து மாறும். அப்படி மாறும்போது உங்களுக்கு வந்து பிஹெச் அளவு கொஞ்சமாக இது நார்மலைஸ் ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிஹெச் என்ஹான்சர்னு ஒன்று இருக்குது, அதை போடலாம். ஆனால் கஸ்டமர் வந்து இதை வந்து எனக்கு கொஞ்சம் செலவுலாம் பண்ணித்தாங்க அப்படின்னாங்க. நம்ம உள்ளதை சொல்லிட்டோம். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து பண்ணால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் கஸ்டமர் கேட்க இந்த வழியும் கொஞ்சம் சிறந்த வழி தான். இது வந்து இந்த மாதிரி இதை வச்சு நம்ம ஒரு ப்ரெஷர் இது ரெடி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வந்து ஒரு சின்ன சுவிட்ச் இருந்தது. அந்த சுவிட்சை கழட்டிட்டு இந்த வழியாக அந்த பைபாஸ் பண்ணுற பைப்பை விட்டு இங்கே வந்து அந்த ப்ரெஷர் சுவிட்சை வந்து நம்ம நட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாகவே வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து நம்மக்கிட்ட இப்போ இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வச்சுட்டு நம்ம இப்போ இதை வச்சு டைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து செட் பண்ண போகிறோம். இங்கே வந்து சின்னதாக நீட்டிக்கிட்டு இருக்குது. இது வந்து நம்ம ஃபில்டரை வந்து பெருசாக பாதிக்காது. ஏன்னா அது வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் வந்து இதாகும். இப்போ இதை வந்துட்டு இதை வச்சு நம்ம பைபாஸ் கொடுத்து மேனுவலாக டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதை நம்ம இதில் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பைபாஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக மெம்பரிலேருந்து ட்ரீட்டட் வாட்டர் வருது. ட்ரீட்டட் வாட்டர் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து இப்போ போஸ்ட் கார்பன் ஃபில்டருக்குள்ளே போகுது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து பைபாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு டீ போட்டு அந்த டியூப் வந்து இந்த வழி எடுத்து இதை கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வெளியில் வந்து ப்ரெஷர் இதில் வந்து இது வந்து அவுட்டு. இப்போ இதில் வந்து வருது. இதை மாதிரி இன்புட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். நம்ம இன்புட் வந்து கீழே வந்து பம்பில் உங்களுக்கு மெம்பரனுக்குள்ளே போகும்ல, அதில் இந்த இதை கொடுத்து பைபாஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மூலமாக வந்து நம்ம டிடிஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஓ வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து லூஸ் பண்ணுறது, இது ரிவர்ஸு. டைட் பண்ணக்கூடாது. லூஸ் பண்ணால் டிடிஎஸ் வந்து குறையும். ஆக்சுவலாக லூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஃபுல்லாக லாக் ஆகிரும். அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போது இதோட டிடிஎஸ் நான் வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இப்போ லைவ் டிடிஎஸ் காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 88 வந்துருச்சு. நம்ம டிடிஎஸ் முதல் காட்டும் போது 20 தான் இருந்தது. இப்போ 88 வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லேக் ஆஃப் மினரல்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது, டிஸ்டில் வாட்டர் லெவலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது செட் பண்ணணும். இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட கால் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்கு கைட் பண்ணுவோம். இல்லை பக்கத்தில் இருந்தால் டேரெக்டாக வந்து செட் பண்ணியே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் என்னடா இது கட் பண்ணி போடுறான்னு நினைக்காதீங்க. நான் ஒரு ஆளாக தனியாக வீடியோ எடுக்கிறதுனால நம்ம வந்து செல்லை வச்சுட்டு எடுத்து அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் வந்து நம்ம இது வந்து ஃபேக்கெலாம் கிடையாது. டேரெக்டாக வந்து லைவாக காட்டுறேன். டேரெக்டாக வந்து இது பண்ணிடுறோம்.